பிகினர்ஸ்க்கு ஒரு குட்டி டிப்ஸு. இந்த டிப்ஸுன்னு சொல்கிறது இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு கிராஸ் பீஸ் எது நேர் பீஸ் எதுன்னே தெரியறதில்ல. ஃபஸ்ட்டு அதை ப்ளவுஸில் கண்டுபிடிக்கணும். இன்னொன்று வந்து ப்ளவுஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்லீவ் வந்து நிறைய ஓல்டு லேடியெல்லாம் பாருங்களேன், வயசானவங்க ப்ளவுஸ் கொடுக்கும்போது கை வந்து எனக்கு நேர் பீஸ்லேயே போடு, குறுக்கு பீஸில் போடாத அப்படின்வாங்க. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் இன்னிலேருந்து ஒரு வீடியோ கட்டிங் வீடியோ போடுறதா சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வீடியோ, நாளைக்கு காலையில் போய் பாருங்கள் யூடியூப்பில். ஒரு ப்ளவுஸோட ஃபுல் கட்டிங் வீடியோ போட போகிறேன். நைட்டு மணி 10 ஆகுது. ஸோ அமைதியாக இருக்கிற மாதிரி இப்போ தான் டைமே கிடச்சிருக்கு. நான் இப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன் உங்களுக்காக. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன டிப்ஸ்னால், அந்த குறுக்கு பீஸ், நேர் பீஸ், கிராஸ் பீஸ், ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு லைனிங் எடுக்கிறோம் அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மடித்து இப்படி தான் போடுவோம். ஸோ இதுதான் ஸ்ட்ரைட் பீஸ், இதுதான் ஸ்ட்ரைட் பீஸ். இப்போ இந்த கரை பீஸ் வருது பார்த்தீங்களா, நீங்கள் இப்படி ஃபோல்டு பண்ணிங்கன்னா இதுதான் குறுக்கு பீஸ். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே இப்படி நேர் பீஸில் தான் எல்லாமே வெட்டணும். ஸோ ஸ்ட்ரைட் போர்ஷனில் தான், அது ஸ்லீவாக இருக்கட்டும், பாடியாக இருக்கட்டும், ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே இதில் கட் பண்ணணும். அதே மாதிரி கிராஸ் பீஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு, ஸோ இப்படி கிளாத்தை இப்படி வச்சிங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி இழுத்திங்கன்னா நல்லா இழுவ வருதா, ஸோ இதுதான் கிராஸ் பீஸ். நீங்கள் கழுத்துக்கு பீஸ் வெட்டும் போது இதை வச்சு தான் நீங்கள் கிராஸ் பீஸ் வைக்கணும். அதே மாதிரி இப்படி 2 விரலை வச்சு இழுங்க, இந்த துணி இழுக்காது. ஸோ ஸ்ட்ரைட்டாக இழுக்கிறீங்க. ஸோ கிராஸ் பீஸ்க்கும் ஸ்ட்ரைட் பீஸ்க்கும் நீங்கள் வித்தியாசம் கண்டுபிடிக்கணும்னா இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். பிகினர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.